ஸ்ரீ லக்ஷ்மி சகஸ்ரம் பிராரம்பஸ்தபகம் ஸ்லோகம் 16. நாஹம் ஜானே நவரச கதீர் நார்த்தம் அக்ஷுண்ணம் அன்யைஹி நாலங்காரான் அபி நச்ச வச்சோ கும்ப கம்பீரிமானம் ஸ்தோத்தும் மாதஸ் ததபி பவதீம் த்யக்த லஜ்ஜோ யதேகம் மந்தும் கிம் து பிரதித கருணா க்ஷந்தும் அர்ஹஸ்யமம் த்வம். தாயே, ஒரு காவியம் உயர்ந்த நிலையை அடைய வேண்டுமெனில் அதில் சொல்லழகு, பொருளழகு, ஆழ்ந்த ஓமைகள், உருவகங்கள், ஸ்லேடைகள் போன்றன அழகுற அமைந்திருக்க வேண்டும். மேலும் கூறப்படும் கருத்தானது பிற கவிகளால் கையாளப்படாததாக இருக்க வேண்டும். காவியத்தின் குற்றங்களாக கூறியதையே கூறல், குறைபடக்கூறல் முதலிய குற்றங்கள் இல்லாதிருக்க வேண்டும். சொற்குவியலும் தொனிப்பொருளும் சுவைபட அமைந்திருக்க வேண்டும். இவை அனைத்தும் அடியேனிடத்தில் இல்லாதிருந்தும் உன்னை பற்றி எவ்வாறு காவியம் இயற்ற துணிந்தேன்? பக்தி பரவசத்தினாலேயே இவ்வாறு செய்ய துணிந்தேன். அதற்கு காரணம், நீ மகா அபராதங்களையும் பொறுப்பவளாயிற்றே. அடியேன் செய்யும் இந்த குற்றத்தையும் கருணையால் பொறுத்துக்கொள் என துதிக்கின்றார். நாஹம் ஜானே நவரச கதீர் நார்த்தம் அக்ஷுண்ணம் அன்யைஹி நாஹம் ஜானே நவரச கதீர் நார்த்தம் அக்ஷுண்ணம் அன்யைஹி நாலங்காரான் அபி ச நவச்சோ கும்ப கம்பீரிமானம் நாலங்காரான் அபி ச நவச்சோ கும்ப கம்பீரிமானம் ஸ்தோத்தும் மாதஸ்ததபி பவதீம் த்யக்த லஜ்ஜோ யதேகம் स्तोतुं मातस्तदपि भवतीं त्यक्तलज्जो यतेऽहं मन्तुं किं तु प्रतितकरुणा क्षन्तुम् अर्हस्य मुं त्वम् मन्तुं किं तु प्रतितकरुणा क्षन्तुम् अर्हस्य मुं त्वम् नाहं जाने नवरस गतिर्नात्तम् अक्षुण्णमन्यैः नालङ्कारान् अपि न च वचो गुम्ब गम्भीरमानम् स्तोतुं मातस्तदपि भवतीं त्यक्तलज्जो यदीहम् मन्तुं किं तु प्रतितकरुणा क्षन्तुम् अर्हस्य मुं त्वम्. இதில் இரண்டாவது வரியில் நாலங்காரான் அபி சன வச்சோ என்பது அபி நச்ச வச்சோ என்றும் மாறி வரும். அதே போல கும்ப கம்பீரமானம் என்ற பாடபேதமும் உண்டு.